அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் அருளும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். தேவன் அருளும் ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனாய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற 3 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தேவன் தேவ ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இரண்டாவதாக, அவர்களுக்கு சமாதானம் அருளுகிறார். மூன்றாவதாக, தேவன் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது, தேவன் தேவ ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். பொதுவாக ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மனிதன் சரீரம், ஆவி, ஆத்மாவை உள்ளடக்கியவனாக இருக்கிறான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். மனிதனை தேவன் சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆத்மாவினாலும் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவன் சரீரம், ஆவி, ஆத்துமா இவைகளினால் உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான். எனவே ஒரு மனிதன் சரீரத்திலும் பலனாக இருக்க வேண்டும், ஆவியிலும் பலனாக இருக்க வேண்டும், ஆத்மாவிலும் அவன் பலனுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சரீரத்திலே நமக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே அவர் பலன் தரவும் வல்லவராக இருக்கிறார். லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஆவியிலே பலன் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரென்த் இன் ஸ்பிரிட், ஆவியிலே பலன் உள்ளவனாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சங்கீதம் 138:3 சொல்லுகிறார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது ஆத்மாவுல பலன். ஸ்ட்ரென்த் இன் மை சோல், நம்முடைய ஆத்மாவுல பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக சரீரத்தில் நாம் பலனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனசளவில் நம்ம பலனாக இருக்கணும். நம்முடைய ஆத்மா அது மனசை காண்பிக்கிறது. மனசளவில் நம்ம பலமாக இருக்கணும். ஆத்மா என்று சொன்னால் நம்முடைய சிந்தை, உணர்வு, உணர்ச்சி உள்ளடக்கிய பகுதி. பொதுவாக அதை நான் மனசு என்று சொல்லுவோம். அப்போ ஆத்மாவில், மனசில் ஒரு மனிதன் பலன் உள்ளவனாக இருந்தாதான் சரீரத்திலையும் பலன் உள்ளவனாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சரீரத்தில் பலவீனப்படுவதற்கு காரணம் அவங்களுடைய மனதில் உண்டாகிற பலவீனம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் ஆத்மாவிலே பலன் தந்து
என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறார்கள். பயத்தின் ஆவி அநேகரை ஆட்டி வைக்கிறது. அதனால் அவங்களுக்கு தூக்கம் இல்லை, ஒழுங்கா சாப்பிட முடியலை. ஒழுங்கா சாப்பிடலைன்னா தூக்கம் இல்லைன்னு சொன்னா அது சரீரத்தை ரொம்ப பாதிக்கும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்தா பயம். சில பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்களுக்கு தொழிலில் நஷ்டம் வந்து விடுமோ என்கிற பயம். வேலை செய்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்து போகுமோ என்கிற பயம். இப்படி மனிதர்கள் பல விதங்களிலே பயப்படுகிறார்கள். சிலருக்கு எப்போதுமே மனசுல சோர்வு, துக்கம், கவலை, இது எல்லாம் மனிதனுடைய சரீரத்தை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. நம்முடைய மனது வலிமையா இருக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது சரீரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தேவ பிள்ளைகள் நாம் எப்போதுமே மனதில் நல்ல வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு மனதிலே பலன் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பயமுறுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது அதான் சொன்னார். எப்போ அவருக்கு ஆத்துமாவில் பலன் இல்லை என்று உணர்ந்தாரோ அப்போது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவருடைய ஆத்துமாவிலே பலன் தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நாம் எப்போதுமே நம்முடைய மனதில் நல்ல பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம் மனதில் பலன் இருந்தாலே சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. ஒரு சின்னதாக வியாதி வந்தாலும் இன்றைக்கு பயப்படுகிறோம். சரீரத்தில் சின்னதாக ஒரு கட்டி வந்தாலும் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறோம். அந்த பயம் நமக்கு தூக்கத்தை கெடுக்குது, நமக்கு விடுதலையாக சாப்பிட முடியாமல் தடை செய்கிறது. இதனால சரீரத்தில் பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துவார், நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நாம் எப்போதுமே மனதில் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இங்க காலேப் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அந்த தேவ மனுஷனுடைய அறிக்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அவருக்கு 85 வயது. 10வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிங்க பார்ப்போம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். காலேப் சொல்லுகிறார், 85 வயதில் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலன். மோசே இந்த காலேப்பை வேவு பார்க்க அனுப்பும்போது அவனுக்கு இருந்த வயது 40. 7வது வசனத்திலே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை வாசிப்போம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். இப்போ காலேப்பு சொல்லும்போது 40 வயதில் இருந்த அதே பலன் எனக்கு 85 வயதிலும் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மனுஷனுடைய மனது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நம்மால் சொல்ல முடியுமா? நமக்கு வருஷம் போக போக பலன் என்ன செய்யுது? குறையுது. இயற்கையாகவே
வருஷங்கள் போக போக மனிதனுடைய பலன் குறை. ஆனாலும் நம்முடைய மனதில் இருக்கிற அந்த வலிமை, அந்த பலன், அந்த தைரியம் ஒருபோதும் குறையவே கூடாது. அல்லேலூயா. காலைப்பு 85 வயதுல இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இப்போதும் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எல்லாரும் அப்படி அறிக்கையிட்டு பழகணும். இன்றைக்கு நல்லா இருக்கிற பிள்ளைகளே, எனக்கு சரீரத்தில் கஷ்டம், சோம்பல்னால என்ன செய்கிறது சொல்லுகிறது. சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னால் வர பலன் இருந்தாலும் சோம்பல்னால சொல்லுது, எனக்கு வலிக்குது அப்படி சொல்லி பழகிறது. அப்படி பழகக்கூடாது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. நம்ம வாயினால் அறிக்கையிட கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ காலைப்பு அழகா சொல்றாரு, 85 வயதுல சொல்றாரு, எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்போது இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய மனது தான் அதுக்கு காரணம். அவருடைய மனம் நல்ல பலன் உள்ளதா இருந்தது. அதனால தான் அந்த விசுவாச வார்த்தை அவரால் சொல்ல முடிந்தது. நம்ம இப்படி சொல்லி பழகணும். முடியுதோ முடியலையோ வசனத்தை நல்லா அறிக்கையிட்டு பழகணும். அல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்துவார். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சில முதியவர்களை பார்க்கிறோம், பெரியவர்களை பார்க்கிறோம், 80 வயசுலையும் ஆடி ஓடி வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்றைக்கு காலைப்புக்குள்ளிருந்த அந்த மனபலன் இன்றைக்கும் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு வயசானாலும் வயோதிபம் ஒரு பெரிய பொருட்டல்ல, அவர்கள் தங்களால் முடியும் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. எப்போதுமே மனதில் நல்ல பலன் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறார், வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்லும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாரும் வாயில் அறிக்கையிடுவோமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் நன்றாக அறிக்கையிட வேண்டும். பவுலுடைய சரீரத்தில் அநேக கஷ்டங்கள் இருந்தது. அவருடைய கண்களில் சீல் வடிந்து கொண்டும் இருக்கும் என்று சொல்லுவார்கள். அவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த சூரிய ஒளியினாலே அப்படி சொல்லுவார்கள். அவருடைய சரீரமெல்லாம் வளைந்து இருக்கும் என்று சொல்லுவார்கள், கை கால்கள். ஏன்னா அவர் அவ்வளோ அடிபட்டு இருக்கிறார், மிலாறுகளினால் அடிபட்டு இருக்கிறார். அவருக்கு அநேக கண் விழிப்புகள். நீங்கள் அவருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் பல பாடுகள் பட்டார், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனாலும் அவருடைய அறிக்கை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளெல்லாம் நல்லா அறிக்கையிட்டு பழகணும். இந்த வசனங்களெல்லாம் நல்லா அறிக்கையிடணும். வீட்டில் ஒரு வேலை தந்தா இந்த வசனத்தை நல்லா அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? வேலை செய்யணும். எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை என்ன செய்யக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. தந்தா சந்தோஷமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இந்த வேலை செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்படி வசனங்களை நாம் அறிக்கையிட்டு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பவுல் நல்ல விடுதலையாய் நல்ல பலமாய் அவர் ஊழியம் செய்வதற்கு காரணம் அவருக்குள்ள இருந்த இந்த விசுவாச அறிக்கைகள் தான். மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு அப்போஸ்தலன், ஒரு தேவ மனிதன், அவர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார். பிலிப்பி பட்டணத்தில் இருக்கும்போது அவரை பிடித்து அடித்து தொழுமரத்தில் என்ன செஞ்சாங்க? கட்டி வைத்தாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் அழகா துதித்து அவர் சீலாம் என்ன செய்தார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா.
இதுக்கு காரணம் இந்த வசனம்தான். நம்மை அடித்து தொழுமரத்தில் கட்டி வைத்தா நாம் என்ன செய்வோம்? ஆனால் அவர்கள் நன்றாக துதித்து பாடினார்கள். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைகள் மனதளவில் நல்ல பலனாக இருக்கணும். எதை குறித்து நம்ம பயப்படக்கூடாது, எதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது. நெகேமியா சொல்லும்போது, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் மனதளவுல நம்ம பலனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. என்னதான் ஆனா என்ன, என்னதான் நடந்தா என்ன, நாம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அது நமக்கு ஒரு பெரிய பலன். அல்லேலூயா. கொஞ்ச கால வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம், இதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம வருத்தப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு அப்படி வாழ்வதை விட கர்த்தர் எந்த சூழ்நிலையில் நம்மை கொண்டு போனாலும் சரி, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு ஒரு பெரிய பலன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்யணும்? பழக வேண்டும். அது நல்ல ஒரு விடுதலை. ஒரு அருமையான தகப்பனார், அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மனதளவில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கேன், அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி அவ்வளோ விடுதலை என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். எத்தனை வயசு வரை கர்த்தர் நம்மை வைத்திருந்தாலும் மனசில் நல்ல சந்தோஷமாக இருக்கும். வயசாக ஆக முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்போதுமே மனசில் நல்ல சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசாக இருந்தாலும் வாலி வயசாக இருந்தாலும், நம்ம இளந்தம்பதிகளாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வந்தாலும் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மனதில் நல்ல பலனாக இருந்தாலே நம்முடைய சரீரத்தில் நல்ல விடுதலையாக இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சரீரத்தில் கஷ்டப்படுவதற்கு காரணம் இந்த மனதில் வருகிற பலவீனம் தான். மனசளவில் சோர்ந்து போகிறதா. அதனால் எப்போதுமே மனதில் நல்ல வலிமையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவமும் அப்படி தான் இருக்கு. அன்றைக்கு இருந்த மருத்துவர்கள் ஒரு வியாதி என்று போனால் அவர்கள் என்கரேஜ் பண்ணுவார்கள். ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் சின்னதாக ஒரு வியாதி என்று போனால் இது அப்படி இருக்கும், உங்களுக்கு இப்படி இருக்கும், அப்படி என்று என்ன செய்கிறார்கள்? பயமுறுத்துகிறார்கள். பயமுறுத்தி அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, அப்படி என்று என்ன செய்கிறார்கள்? பணத்தை மக்களிடத்திலிருந்து வாங்குகிறார்கள். இன்றைக்கு மருத்துவத்தினுடைய நிலைமை அப்படி என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு கல்வியும் மருத்துவமும் பணம் பார்க்குற இடமா என்ன செய்துவிட்டது? மாறிவிட்டது. அந்த காலத்தில் இது ரெண்டும் தான் மக்களுக்கு சேவை செய்கிற இடம். அல்லேலூயா. இன்றைக்கு இது ரெண்டும் தான் பணம் பார்க்குற இடமா என்ன செய்யுது? இருக்கு. அதனால சரீரத்தில் கஷ்டங்கள் பலவீனங்கள் வரும்போது மனதில் நல்ல வலிமை உள்ளவர்களாக இருங்க, மனதில் நல்ல பலன் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு சமாதான கேடு உலகத்திலே, குடும்பத்திலே, சபையிலே, தனிப்பட்ட மனித வாழ்விலே அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். உலக நாடுகளை பாருங்க, யுத்தங்கள்.
யுத்தங்களை நிறுத்துவதற்காக சமாதான பேச்சுகள். இப்படி சமாதானத்துக்காக மனிதன் பல முயற்சிகளை என்ன செய்கிறான், எடுக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பாவி என்று சொல்லுகிறது. பாவியாகிய மனுஷனுக்கு இருதயத்தில் சமாதானம் இல்லை. ஏசாயா 57:21 சொல்லுகிறது, வாசிப்போம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். பாவியாகிய மனுஷனுக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த பாவியாகிய மனுஷன் இருதயத்தில் சமாதானத்தை வாஞ்சிக்கிறான். அவன் பாவத்திலே வாழுகிறான், துன்மார்க்கத்திலே வாழுகிறான், அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனாலும் அவனுடைய உள்ளம் சமாதானத்தை வாஞ்சிக்கிறது. அதனால தான் சிலர் கோவில்களுக்கு செல்லுகிறார்கள், சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள், சிலர் மது குடிக்கிறார்கள். சிலருடைய எண்ணம் மது குடிச்சா சமாதானம் வரும்னு நினைக்கிறாங்க. கவலை துக்கம் எல்லாம் மாறும் என்று என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். மது குடிக்கிற நேரம் மட்டும் அப்படி இருக்கும். அப்புறம் அந்த ஆல்கஹாலுடைய தன்மை இறங்கின உடனே மறுபடியும் இருதயத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், வரும். சிலர் கேளிக்கை விடுதிகள், திரைப்படம், தொலைக்காட்சி, நடனம், நாடகம், இப்படி என்று உலக சிற்றின்பங்களுக்கு நேராக தன்னுடைய மனதை செலுத்துகிறார்கள். இதிலிருந்து தான் எனக்கு சமாதானம் வரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சிலர் இந்த வழியில போனா சமாதானம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் மனிதன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறான். அந்த காரியங்களில் ஈடுபடும்போது அவனுக்கு அது ஒரு ரிலாக்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அது முடிந்த உடனே மறுபடியும் அவனுடைய இருதயம் துக்கம் அடையுது, அவனுக்கு சந்தோஷம் போய்விடுகிறது, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவன் உணர்கிறான். ஆனால் மனுஷனுக்கு இவைகள் ஒருபோதும் சமாதானம் தருவது இல்லை. அல்லேலூயா. மனிதனுக்கு சமாதானம் பாவியாகிய மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாகிய நாம இருந்தாலும் சரி, நமக்கு சமாதானம் என்பது கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கிற பாவியான ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் என்பது கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 9:6 வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக வருவதற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு தேவன் எழுதி வைத்தது அவர் சமாதான பிரபு. அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்துவில் தான் சமாதானமே இருக்கிறது. ஒரு மனிதன் மெய்யான சமாதானத்தை இருதயத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது தான் அவனுக்கு அந்த மெய்யான சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 2:14 இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்ப தேவ தூதர்கள் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே பிறந்தபோது சொன்ன காரியம் பூமியிலே சமாதானம். அல்லேலூயா. அப்ப சமாதானம் என்பது கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. இனி யோவான்
14:27 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் சமாதானம் என்பது எந்த சூழ்நிலையிலையும் இருதய சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவின் சமாதானம். நமக்கு நஷ்டங்கள் வந்தாலும் சரி, இழப்புகள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதங்கள் வந்தாலும் சரி, நம்ம எந்த நிலவரத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலே நம்ம சமாதானமா இருப்பது தான் கிறிஸ்துவின் சமாதானம். அல்லேலூயா. கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் எல்லா பகுதியிலையும் சமாதானமா இருந்தார். அவரை நிந்திக்கும் போது, அவரை பரியாசம் செய்யும் போது, அவரை புறக்கணிக்கும் போது, அவரை அடிக்கும் போது, எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து சமாதானமாக இருந்தார். அதனால தான் அவர் சொல்லும்போது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அதனுடைய அர்த்தம், உலகம் தருகிற சமாதானம் ஒரு டெம்பரரி, தற்காலிகமானது. சில ஆறுதலான வார்த்தைகள் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள், அப்புறம் அவர்கள் போய்விடுவார்கள். மறுபடியும் அந்த துக்கம் நம்ம என்ன செய்யும், பாரப்படுத்தும். மறுபடியும் சமாதானக்கேடு என்பது என்ன செய்யும், வரும். ஆனால் கிறிஸ்துவின் சமாதானம் அப்படி அல்ல. நம்ம எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் ஒரு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் ஏசாயா 53:5 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒரு காலத்திலே நாம் புறஜாதிகளாக இருந்தோம். இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக அவர் ஆக்கினை அடைந்தபோது, கல்வாரியிலே நமக்காக பாடுபட்டு அவர் தம்முடைய ஜீவனை விட்டபோது, புறஜாதியாராக நமக்கும், தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவில் தான் நம்முடைய சமாதானம் என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள், நாம் சமாதானமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவிலே இருக்க வேண்டும். சங்கீதம் 119, 165 வாசிக்கும் போது வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். கிறிஸ்துவிலே நம்முடைய சமாதானம் இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வேதத்தின் மேல் இருக்கிற நேசத்தை காண்பிப்பார்கள். சிலர் வேதாகமத்தை தலைமாட்டில் வச்சுட்டு வேதத்தின் மேல் இருக்கிற நேசத்தை என்ன செய்வார்கள், காண்பிப்பார்கள். சிலர் இருதயத்தோடு வைத்துவிட்டு, நெஞ்சில் வைத்துவிட்டு வேதத்தின் மேல் இருக்கிற நேசத்தை என்ன செய்வார்கள், காண்பிப்பார்கள். சிலர் வேதத்தை அடிக்கடி முத்தம் கொடுத்து வேதத்தின் மேல் இருக்கிற நேசத்தை என்ன செய்வார்கள், காண்பிப்பார்கள். இப்படி வேதத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வேதத்தை நாம் உண்மையாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது அதோட மாத்திரம் நாம் நிறுத்தி விடாமல், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படி நம்ம வாழணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம உண்மையாய் வேதத்தை நேசிக்கிறது. வேதத்துக்கு நல்ல அழகா அட்டை போட்டு வேதத்தை மார்போடு அணைத்து கொண்டு, அதை நன்றாக வாசித்து தியானித்து, அப்படியெல்லாம்
வேதத்தை நேசிக்கிறது நல்லதுதான். ஆனால் உண்மையான நேசம் என்பது வேதத்தின்படி வாழணும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் கை கொண்டு வாழணும். அதுதான் வேதத்தை நேசிக்கிற அனுபவம். அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டென்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் வேதத்தை நன்றாக வாசியுங்கள், நன்றாக தியானியுங்கள். அதோடு நிறுத்தி விடாது இருப்போம். நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களெல்லாம் கை கொண்டு நடப்போம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது இதே 119வது சங்கீதம் 72வது வசனத்தில் சொல்லுகிறார். வாசிப்போம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை இந்த உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதிகமாக நம்ம நேசிக்கணும். வேதத்தின்படி வாழணும். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே சமாதானம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. சமாதானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சிலருக்கு எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. சமைப்பாங்க, ஆனால் சந்தோஷமாக என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ சமாதானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டென்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அடுத்து சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அலங்கம் என்று சொன்னால் சுவர். அப்போ நம்முடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நமக்கு சமாதானம் இருக்கும். சிலருக்கு வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, அடிதடி, இதெல்லாம் இருக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளுடைய காம்பவுண்டுக்குள்ள ஒரு சமாதானமான சூழ்நிலை இருக்க வேண்டும். நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ள எப்போதுமே நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ப்ராக்டிக்கலாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். என் வீட்டில் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லுவது என்பது ரொம்ப அரிதான காரியம். வரும், ஆனால் உடனே நம்ம சமாதானம் ஆகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ளே மதில்களுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். அடுத்து எபிரேயர் 12:14 வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இங்கே யாவரோடும் சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். ரோமர்ல பவுல் சொல்லும்போது ரோமர் 12:18 சொல்லுகிறார், கூடுமான அளவும் நீங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் உங்கள் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை தூசிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாம் அவங்களோடு சமாதானமாக இருக்க நாட வேண்டும். சிலர் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள், ஆனால் நாம் சமாதானமாக இருக்க நாட வேண்டும். எல்லாரிடத்திலையும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகள் நாம் எல்லாரோடு என்ன செய்ய வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாவரோடும். பவுல் இன்னும் கூடுதலாக சொல்றாரு, உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:13 பவுல் சொல்லும்போது உங்களுக்குள் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ சபை விசுவாசிகளுக்கு சொல்றார், நீங்க உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்
சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் நாம் சமாதானமா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். யாரிடத்துலயாவது எனக்கு பகை இருக்கு, கசப்பு இருக்கு, நான் யாரிடத்துலயாவது சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படி என்று நம்ம உணர்வோம் என்று சொன்னால் அந்த காரியங்களெல்லாம் சரி செய்வதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் ஐக்கியமாக இருப்பது, ஒரு மனமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப யாவரோடும், குறிப்பாக உங்களுக்குள்ளே, தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். பொதுவாக சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் வருவது சில நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதி சபையிலே அது இருந்தது. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 11:18 வாசிப்போம். முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். இங்க பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டென்று நான் நினைக்கிறேன், அதில் சிலவற்றை கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஆதி சபையில் கூட பிரிவினைகள் இருந்திருக்கு. பவுல் சொல்றார் கொரிந்து சபை குறித்து சொல்லும்போது, உங்களுக்குள்ள பிரிவினை உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் பிசாசு இருக்கும் வரைக்கும் தேவ பிள்ளைகளிடத்தில் பிரிவினைகளை உண்டாக்க அவன் முயற்சி செய்வான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுக்காக நாம் நம்மால் இயன்ற மட்டும் பிரயாசப்பட வேண்டும். சபை சமாதானமாக இருப்பது, ஐக்கியமாக இருப்பது, ஒருமனமாக இருப்பது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப பிரயோஜனமானது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் சமாதானமாக இருக்கணும். யார்கிட்டையாவது நமக்கு பகை, கசப்பு, வெறுப்பு இருக்கா? நம்ம அதை அலசி பார்த்து அதை சரி செய்வதற்காக பிரயாசப்பட வேண்டும். நம்ம ஆவியில் அந்த உணர்வு வந்துருச்சா, ஆவியானவர் நமக்கு உணர்த்துட்டாரா, நிச்சயமாக அதை நாம் சரி செய்ய வேண்டும். அடுத்து மத்தேயு 5:9 வாசிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மலை பிரசங்கத்திலே அவர் தம்முடைய வார்த்தைகளை பேசும்போது சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகள் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. சிலர் சமாதானமாக இருக்கிறவங்களே என்ன செஞ்சுருவாங்க? பிரித்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆவி சிலர்கிட்ட என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஒரு கணவன் மனைவி சமாதானமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ளே புகுந்து கணவனை பற்றி மனைவிட்ட கெடுத்து சொல்லுது, மனைவி பற்றி கணவன்கிட்ட கெடுத்து சொல்லுது, பிரிவினை என்ன செய்வார்கள்? உண்டாக்கி விடுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு மோசமான காரியம் இப்படிப்பட்ட காரியம்தான். ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, புருஷன் மனைவிடத்தில் அன்பு காட்ட மாட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களில் சூழ்நிலைகளை அறிந்து சிலர் அங்கே நுழைந்து, உன் புருஷன்தான் அவன்கிட்ட அன்பு காட்டலையே, உன் புருஷன்தான் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலை, நீ ஏன் அவன் கூட வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு அன்பு ஆறுதல் காட்ட மாதிரி காட்டி சில தீமைகளை என்ன செய்து விடுவாங்க. சில விவாகமானவர்கள் மனைவி விட்டு ஓடி போகிறதும், சில விவாகமானவர்கள் கணவனை விட்டு ஓடி போகிறதும் இப்படிப்பட்ட காரியம்தான். இது இருக்கவே கூடாது. சில வாலிப பிள்ளைகள் பெற்றோரை விட்டு ஓடி போகிறதும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். அவங்களுக்கு இங்கே அன்பு கிடைக்கல, அங்கே அன்பு கிடைக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு உண்மையான அன்பு பெற்றோர் இடத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கணவனுக்கு உண்மையான அன்பு மனைவி இடத்துல தான் இருக்கிறது, மனைவிக்கு உண்மையான அன்பு கணவன் இடத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதை விட்டு நீங்கள் அங்கே அன்பு கிடைக்கும், இங்கே அன்பு கிடைக்கும் என்று என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ஒரு ஊரில் நடந்த சம்பவம், வாலிபத்தில் இருந்த ஒரு வாலிப பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணினார்கள், ஓடி போனார்கள். கடைசியில் அந்த ஊர்லேயே பெரிய கலவரம்.
2 குடும்பமும் மாறு மாறு அடிதடி, பயங்கர கலவரம், பயங்கர ரத்தம் சிந்துதல். கடைசியில் ஓடி போய் அந்த பிரச்சனை எல்லாம் ஓஞ்சி அவங்க வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. பிள்ளை பிறந்த பிற்பாடு அந்த மனிதனுடைய மனைவி இன்னொருத்தனை கூட என்ன செஞ்சுட்டா, ஓடி போயிட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு ரத்தம் சிந்தினவர்கள் சிலர், பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு மோதினவர்கள் சிலர். ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் ஒரு கணவன் மனைவி அணைச்ச முடியல, வாழ முடியல. காரணம், சிலர் குறுக்க வந்து தேவையில்லாத காரியங்களை பேசி அவங்க அந்த குடும்பத்தை பிரித்து தனக்கு என்ன செய்கிறார்கள், ஆதாயமாக்கி கொள்கிறார்கள். இதில் கவனமாக இருக்கணும். யார் என்ன காரியத்தை சொன்னாலும் நன்றா விசாரிக்கணும். அது உண்மையா பொய்யா, இவங்க நம்ம உறவை பிரிக்க முயற்சிக்கிறாங்களா, இல்லது நம்முடைய குடும்பத்தை பிரிச்ச முயற்சிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம நல்லா அலசி பார்க்கணும். ஒரு ஆள் சொன்ன உடனே அப்படியே நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. அப்படி நம்ம அதை அலசி விசாரித்தாதான் இப்படி சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிறவர்களும் ஒதுங்கி என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அதனால் தேவ பிள்ளைகள் எப்போதுமே பிரிவினை உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பிரிவினையா அதை சேர்த்து வைக்கத்தக்கவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் எப்போதுமே சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருங்க. பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம போனா மேலும் பிரச்சனையை உண்டாக்குகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் அதை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், லோத், ஆபிரகாம் 2 பேருடைய மேய்ப்பர்களிடத்திலே வாக்குவாதம் வந்தது. ஆனா ஆபிரகாம் அழகாய் பேசினான். நாம் சகோதரர்கள், நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம், எதுக்கு பிரச்சனை, போ, உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ போ, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கமாக என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த இருதயம் இருக்கணும். எங்கே பிரச்சனை வந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம எடுக்கிற நடவடிக்கை கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்போதுமே இந்த காரியத்தை நன்றா செய்யணும். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்படி செய்கிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவில் நமக்கு சமாதானம் இருக்கிறது. வேதத்தை நேசித்து அதன்படி வாழும்போது நமக்கு சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய அலங்கத்திற்குள்ளேயும் நமக்கு சமாதானம் தருவார். நம்ம யாவரோடு சமாதானமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்கணும். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் எப்போதுமே நாம் சமாதானமான ஒரு வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். நம்முடைய இருதயம் எப்போதுமே சமாதானம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். கடைசியாக ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது 2 விதமாய் ஆசீர்வாதம் இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, பரலோக பொக்கிஷம் இருக்கிறது. தேவன் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழணும். எப்படியும் வாழுவேன், நான் எப்படியும் ஜீவிப்பேன், நான் எப்படியும் நடப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக ஜீவிப்பேன், அவருடைய வசனத்தின்படி வாழுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 128:4 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பான் என்று ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய வசனத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். அப்படி நாம் பயப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னும் உபாகமம்
2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தா. இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். தேவன் எதை நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தின்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பரிபூரண ஆசீர்வாதம் என்பது உண்மையாக இருந்தால் தான் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நான் என் மனமும் மாமிசம் விரும்புகிறபடி வாழ்வேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னை இஷ்டப்படி தான் நான் ஜீவிப்பேன், அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வசனத்தின்படி வாழணும், தேவ சத்தம் கேட்டு வாழணும், தேவ சித்தத்தின்படி வாழணும். அப்படி வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது நான் 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது பொருளாதார ஆசீர்வாதம். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவை. இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், கடன், வட்டி கடன், லோன் கடன், பல விதங்களிலே கடன் பட்டு கஷ்டப்படுகிறார்கள். இதற்கு காரணம் பொருளாதாரத்தில் ஒரு சரியான ஆசீர்வாதம் இல்லாதது. பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு சரியான ஆசீர்வாதம் இருக்கும்போது நிச்சயமாக நாம் கடன் வாங்குகிறவர்களாக இருக்க மாட்டோம், கடன் கொடுக்குகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. உபாகமம் 28:12 வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்போ தேவன் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக நாம் கடன் வாங்குகிறவர்களாக இல்லை, அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து உங்கள் வேலையை செஞ்சு பாருங்க, நீங்கள் தேவனுக்கு பயந்து உங்கள் தொழிலை செஞ்சு பாருங்க, நிச்சயமா கர்த்தர் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு மேன்மையை தருவார். அதனால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வசனத்தின்படி வாழணும், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும். வாழும்போது நிச்சயமாக அவர் நம்முடைய கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நமக்காக அவர் வானமாகிய பொக்கிஷசாலை திறப்பார். அதனால நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னு சொன்னார். நம்ம தேவ பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம தேவனை ஆராதித்து கொண்டு, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டு மற்றவர்களிடத்தில் போய் கையை நீட்டு காசை கேட்டோம்னு சொன்னால் புறஜாதி ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, நம்முடைய தேவனை பற்றி என்ன நினைப்பாங்க? அதனால் நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பவுல் அதான் சொன்னார், வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது நல்லது, உத்தமம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வேலைகள் தொழில்களை செய்யும்போது வேலை ஸ்தலத்திலே நமக்கு உயர்வை தருவார், தொழிலே கர்த்தர் ஒரு விசாலத்தை தருவார். நிச்சயமா நம்முடைய தேவன் அதை செய்வார். யோபுக்கு செய்தார். அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். ஆபிரகாமுக்கு செய்தார்.
அவன் செல்வ சீமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, இதில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தரும்போது நம்ம கவனமாகவும் இருக்கணும். சிலருக்கு ஐஸ்வர்யம் பெருகும்போது கிறிஸ்துவ மறந்துடுவாங்க, ஐஸ்வர்யத்தின் மேலே என்ன செய்வாங்க, நம்பிக்கை வச்சுருவாங்க. அப்படி அல்ல. பவுல் தீமோத்தேயுக்கு அதை அழகாக சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்போ நமக்கு இந்த ஐஸ்வர்யம், சகல விதமான நன்மைகள், இதெல்லாம் சம்பூரணமாய் தருகிற தேவன் மேலே தான் எப்போதுமே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். சிலருக்கு ஐஸ்வர்யம் பெருகும்போது கர்த்தரை மறந்துடுவாங்க, சபையை மறந்துடுவாங்க, கூட்டங்களை மறந்துடுவாங்க, ஊழியங்களை மறந்துடுவாங்க. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்ற கர்த்தர் பொருளாதாரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்களை தர கர்த்தரை தேடுகிற அனுபவம் குறையவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற அனுபவம் எப்போதும் நம்மிடத்துல பெருக வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வச்சு ஓடிடக்கூடாது. கிறிஸ்துவின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் தந்தது எனக்கு தேவன். அல்லேலூயா. அந்த உணர்வு இருந்தாலே கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய சமூகத்தில் போகணும், அதெல்லாம் நமக்கு தானா என்ன செய்யும், வரும். சங்கீதக்காரனாகிய தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக வந்தபோதும் அவருடைய இருதயம் தேவன் மேலே தான் இருந்தது. தேவன் அதிகாலமே அவரை தேடுவேன், ஏன் மாமிசம் ஆத்மா அவரை வாஞ்சிக்கும். அவருக்கு அவ்வளோ பெரிய தேவன் மேலே அன்பு. இது நமக்கு இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேலே அல்ல, ஐஸ்வர்யத்தை தந்த தேவன் மேலே நமக்கு அன்பு பெருக வேண்டும். நிச்சயமாய் அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். அவர் தரித்திரரானதே நம்மை ஐஸ்வர்யனாய் மாற்றும்படியாய். அல்லேலூயா. எனவே பொருளாதாரத்தில் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்து சரீர சுகம், இதுவும் ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். பொதுவாக சொல்லுவார்கள், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அல்லேலூயா. நம்ம நோய் இல்லாமல் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சங்கீதம் 122:7 பின்பகுதி சொல்லுகிறது, அரண்மனைகளுக்குள்ளே சுகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். தேவ பிள்ளைகள் சரீரத்தில் நல்ல சுகமாக இருக்கும். எல்லா ஐஸ்வர்யம் இருந்து சரீரத்தில் சுகம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிரும். இன்றைக்கு அநேகருக்கு பலவிதமான வெரைட்டியான சாப்பாடெல்லாம் இருக்குது, என்ன செய்ய முடியலை, சாப்பிட முடியலை. கல்யாண வீட்டில் போனால் பாயசம் கண்ண என்ன செய்யும், சிமிட்டும். ஆனாலும் பாயசம் தெரிஞ்ச முடியாது, சிலருக்கு சாப்பிட முடியாது. இதுக்கு மேலே லட்டு அது இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆசாசையாக வரும், ஆனாலும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. காரணம் சரீரத்தில் சுகம் இல்லை. அப்போ சரீர சுகமும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது நன்றாக நமக்கு இருக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் நல்ல சுகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சகல வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே தெய்வீக சுகம் எப்போதும் நம்முடைய சரீரத்தில் இருக்க வேண்டும். வியாதிகள் வரும், அதான் ஒரு பக்தன் அழகாய் பாடினார், வியாதி என்பது மாயத்தோற்றம், அது வரும் போகும். ஆனால் இதெல்லாம் வரும்போது நாம் தெய்வீக சுகத்தை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். சரீரத்தில் நல்ல சுகமாக இருக்கும்படியாக ஜெபிக்கணும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் எப்போதுமே ஜெபிக்கிறதுல இந்த காரியத்தை வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சுகமாக இருக்கணும், எப்போவுமே நான் பலனாக இருக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. என்னங்க ஜோம் பண்ணாலும் இந்த வார்த்தையை ஜோம் பண்ணுங்க. நான் எத்தனை வயசு வரை இருந்தாலும் நான் சுகமாக இருக்கணும், மருத்துவமனை போகாதபடி கர்த்தரை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அதனால் நல்ல சுகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து சந்ததியின் ஆசீர்வாதம், இதுவும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் மக்கள் செல்வம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் அந்த காலத்து ஆட்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் டஜன் கணக்கில் என்ன செய்யும் இருக்கும். 8 பிள்ளைகளுக்கு குறைவாக என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எல்லாம் 10, 12. எனக்கு தெரிந்த ஒரு ஐயாவுக்கு 16 பிள்ளைகள் உண்டு. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், மக்கள் செல்வம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் விரும்பணும். இன்றைக்கு அது குறைந்து வந்துருச்சு.
இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் பிள்ளை பெறதை விரும்பவே இல்லை. அவங்களுக்கு அந்த சிந்தையே இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு இருக்கும் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கணும், நான் யாருக்கும் பணிவிட செய்யக்கூடாது, அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வார்கள், பிடிக்கலையா விலகி விடுவார்கள். பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆசை அவர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனால் சந்ததி என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை தேவ பிள்ளைகள் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், உன் கற்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சந்ததியின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். யாருக்கெல்லாம் புத்திரபாக்கியம் இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? தருவார். ஈசாக்கு ரெபெக்காள் மலடியாக இருக்கிறாள் என்று அறிந்து ஜெபித்த போது தேவன் இரட்டை பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் நாம் நிச்சயமாக சந்ததி இல்லாதவர்கள் சந்ததிக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எபேசியர் 1:3 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த சகல விதமான உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. கர்த்தருடைய கிருபை, அவருடைய வரங்கள், அவருடைய நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள், இதெல்லாம் நமக்கு தேவை. வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு ஒரு தேவ பிள்ளையுடைய ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது இல்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும். தேவனுடைய கிருபை வேணும், அவனுடைய தயவு வேணும், அவருடைய இரக்கம் வேணும், அவருடைய வரங்கள் வேண்டும், அவருடைய ஆவின் கனிகள், நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளே வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பூமிக்குரிய ஆவிக்குரிய பரலோக பொக்கிஷங்களினால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார், நமக்கு பலன் தருவார், நமக்கு சமாதானம் அருளுவார். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே எல்லாரும் இந்த வார்த்தைகளை நம்ம வாய்நாள் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நல்லா தேவ சமூகத்தில் கேளுங்க. இவ்வளோ சரீரத்தில் கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம், பொருளாதாரத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே அப்படி இருக்கிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலன் தருவார், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தருவார். அவர் நம்மை ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம்ம எல்லாரும் ஊக்கமாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. கேட்கும்போது தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மௌனமாக இருக்கிறதுனால நம்ம தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. வாயை விரிவாய்த்திர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னார். எனவே எல்லாரும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. யாருடைய மனதிலே பலன் இல்லையோ நல்ல ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, எனக்கு பலன் தாரோம். யார் சரீரத்தில் பலன் இல்லை என்று உணர்கிறோமோ நல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம், சோதரம், சோதரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம், சோதரம், சோதரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம், 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 சோதரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசுவே சோதரம் சோதரம் சோதரப்பா. எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோமோ அந்தந்த இடங்களிலே கர்த்தர் எங்களுக்கு பலனை தாரோ. ஆவியிலே பலனை தார், எங்கள் ஆத்மாவிலே பலனை தாரோ, என்னுடைய சரத்திலே பலனை தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம் 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 சோதரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் சமாதானம் இல்லையோ சமாதானத்தை தாரும். வீட்டில் சமாதானத்தை தாரோ, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானத்தை தாரோ, கணவன் மனைவி உறவுலே சமாதானத்தை தாரும், பெற்றோர் பிள்ளைகள் உறவுலே சமாதானத்தை தாரோ. இன்றைக்கு பொல்லாத பிசாசு சமாதான கேடுகளை உண்டாக்குகிறார், பிரிவினைகளை உண்டாக்குகிறார். சகோதர உறவுகளுக்குள்ளே பிரிவினைகள், சபை மக்களுக்குள்ளே பிரிவினைகள், இவைகளை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் மாறி போக வேண்டும்பா. தேவ பிள்ளைகள் சமாதானமாய் ஜீவனம் பண்ண வேண்டும், சமாதானமாய் ஜீவனம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவில் இருக்கிற சமாதானத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் ஐயா, அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம் சோதரம் சோதரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமிக்குரிய ஆவிக்குரிய காரியங்களினால தேவ ஜன ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம் சோதரம் சோதரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே சோதரம் 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 சோதரப்பா. ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னதத்தில் உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தேவ சமாதானம், தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்தப்பா. வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஜீவியத்திலே சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எங்கள் எல்லைகளை சுற்றிலும் சமாதானம், எங்களுடைய மதில்களை சுற்றிலும் சமாதானம், வீட்டுக்குள்ளே சமாதானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே எங்கள் சரீரத்திலே பல, ஆவியிலே பல, எங்கள் ஆத்மாவிலே பல. ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபாக்க துடா கந்துனா ரேமா லபா. தகப்பனே பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஓ ரீபா லாபாக்க துடா கந்துனா ரேமா லபா. ஓ மாரா கந்துனா ரேமா லபா ஷந்தர பௌடால கந்துனா. தகப்பனே சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவ, எங்களுக்கு பலன் தருகிற தேவ, எங்களுக்கு சமாதானம் அருளுகிற தேவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா. தகப்பனே நாங்கள் வாழுகிற தேசத்திலே நாங்கள் நல்ல பலன் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல கந்துனா உரா திரா சரா மாரா ரினு ரிபி ரபா லாபா ஓ மாரா கந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல கந்துனா உரா திரா சரா மாரா ரினு ரிபி ரபா லாபா ஓ மாரா கந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல கந்துனா உரா திரா சரா மாரா ரினு ரிபி ரபா லாபா ஓ மாரா கந்துனா ரேமா லாபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியாலவல ரிகபலவல துடவல கந்துனா. ஹalleluya ஹalleluya. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கிருபை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோப்பா. பரிசுத்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை விடுதலையாய் பாடி ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர், சமாதானம் அருளி அவர்களை ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களினால நன்மைகளினால ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். தகப்பனே, தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும், ஒருவருக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும், நல்ல பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாரையும் அப்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா தேவ ஜனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தலைமை போதர் அவர்களை நினைக்கிறோம், அவர்கள் பங்கு பெற்று இருக்கிற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தலைமை போதர் அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நடக்கிற எல்லா கூடுகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, உம்முடைய கரத்திலே தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துடன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்று என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் தலைமை போதகர் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிற ஊழியங்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன்.